யாராவது லஞ்சம் கேட்டா விஜய்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. முதலமைச்சர் விஜயிடம் சொல்லுங்கள் இந்த ஆட்சியில லஞ்சம் என்று சொன்னார். ஏன்னா எந்த முதலமைச்சரும் சொன்னதில்லை, இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா அவர்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க சொல்லி சொல்றாராங்கிறது தெரியல. இது இரண்டுக்கும் யார் அடிப்படை காரணம் சிபிசிஐடி விசாரணை வச்சிருக்காங்க பழனிக்கு, அது தெரியும். கரூரை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தாவேகா கட்சியிலே இணைகிறார். அவருடைய நிபந்தனையை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, அதாவது அவருடைய பினாமிகளுக்கு சொந்தமாக 200 ஏக்கர் நிலத்துக்கு மேல அங்கே இருக்கு, எல்லாமே விலை உயர்ந்த நிலங்கள். எனவே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரே நாளிலே இந்து சமய அறநிலையத்துறையுடைய அனுமதியை பெறாமல் அந்த நிலங்கள் எல்லாமே அதுல வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், அந்த நிலத்தினுடைய பட்டியலை இந்த கோயிலுக்கு சொந்தமில்லை என்று யாராவது வெளியிட இன்றைக்கு உத்தமர் விஜயனுடைய அதாவது லட்சியவான் தூயசக்தி அந்த மிஸ்டர் விஜய் அவருடைய அரசு வெளியிட தயாரா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் பல்வேறு கோயில்களுக்கு சொந்தமானவை என்பதும் அங்க இருக்கக்கூடிய பதிவுகளில் இருந்து தெரியும். மற்றது இந்த ரயத்துவாரி பட்டாவிலே பல்வேறு பிரச்சனைகள். எனவேதான் அங்கே அந்த நிலங்கள் விற்கப்படக்கூடாது. கோவிலுக்கு வேற தனியார் வீட்டு நிலத்தில் நாங்கள் விற்கக்கூடாதுன்னு யாரும் தடுத்தார். கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி தடுத்திருக்கிற பொழுது 3500 ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு பறிபோகின்றன என்று சொன்னால் இது தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, எல்லோருக்கும் நல்லது செய்கிற ஆட்சி, மொத்தமா சுருட்டுகிற ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவை ஒன்றுக்கு இரண்டாக இன்றைக்கு உதாரணங்கள் சொல்லுகிறோம். அதை போல இன்னைக்கு எதை எடுத்துக்கொண்டாலும் நாகர்கோவில்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து கிளை சிறையில ஒருவர் துர்கா விற்காது என்பதற்காக போலீசாரால் கைது செய்யப்படுகிறார். அந்த அவர் இறந்தவர் சொல்லுகிற அந்த சொன்ன செய்தி 25,000 ரூபாய் உத்தமர் விஜயனுடைய ஆட்சியிலே எங்களிடம் லஞ்சம் கேட்டாங்க. துர்கா போட்டில் வைத்தா நீ 25,000 ரூபாய் கொடுத்து தடம் மறுத்தேன், அதனால் பல பிரிவுகளில் என் மீது வழக்கு போட்டார்கள். அதன் பிறகு என்னை வந்து அழைத்து உதைத்தார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற செய்திகள். ஆனால் அங்கே குற்றம் சாட்டப்பட்டு யார் யாரெல்லாம் அடிச்சாருன்னு சொல்றாங்களோ அவங்களை காப்பாற்றுவதற்கும் அமைச்சர் ஒருவர் அதில் முயற்சி செய்தார் என்கிற செய்தி ஒரு பத்திரிகையில் வந்திருக்கிறது. எனவே இதுதான் நேர்மையான ஆட்சி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. நாங்க வந்து விவசாயிகளுக்கு நிவாரணம் தர்றோம், விவசாய பொருட்கள் தர்றோம்னு சொல்லிட்டு 318 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு எதுவுமே வாங்க முடியாது. காவேரியிலிருந்து தண்ணி வந்தா தான் டெல்டா விவசாயி விவசாயம் செய்ய முடியும். எனவே இந்த ஆட்சியிலே இன்றைக்கு நடப்பது எல்லாமே மக்களுக்கா எதிரான செயல்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. எங்க போனாலும் தாவேகாக்காரன் குறுக்கா வைக்கிறார். இங்கே திருமேந்தூரை பொறுத்தவரைக்கும் பார்த்தா தாவேகாவில் இருக்கக்கூடிய பலர் மணல் கடத்துகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.